கடைசி வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் 36 லட்ச ரூபாய்க்கு 2 வீடு நான் போட்டிருப்பேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து 2 வீடுமே சேல்ஸ் ஆயிடுச்சு. என்ன இப்போ தான் வீடியோ பார்த்து நான் கூப்பிட்டேன், அதுக்குள்ளே வீடு முடிச்சுன்னு சொல்கிறீங்களா, நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் கேட்டிங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா 36 லட்சம் இல்லைங்க, 33 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டை இன்றைக்கி நான் சேல்ஸுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறது, லோ பட்ஜெட்டாக இருக்குது, ஓகேங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கோ, மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ வரும். வீரபாண்டி பிரிவுலேருந்து சாமநாயக்கம்பாளையம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெயிட் ஹைவே ரோட்லேருந்து இந்த வீட்டு வெறும் 100 மீட்டரில் இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக ஷோக்கில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டப்பட்ட மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். 22 அடி ரோடு பேசவோ 35 அடி நீளமோ கரெக்டாக 2.79 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃபுல்லே 2 BHK விட 650 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த சைடில் மெயின் டோர் நமக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு 2 BHK விட செமையாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் லைட் க்ரீன், லைட் கிரே, டார்க் ப்ரௌன் அண்ட் டார்க் சாண்டல். லைட் க்ரீனு டார்க் சாண்டலோ இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட் டைமான வந்து மிக்ஸ் ஆன மாதிரி பார்க்குறேங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது எலிவேஷனில். அதே எலிவேஷன் மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான சின்னதாக அமைச்சிருக்கிற கார் பார்க்கிங். இந்த சின்ன கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெகமொழியில் வந்து நம்மளுக்கு வீட்டோட வாட்டர் சம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய மல்டி கலர்ஸில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடே பார்க்கிங் டேஸ் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா, அளவு 16க்கு 10. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பி 2x4 ஐக்ளோசி 8 பை டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ் வந்து மல்டி கலர்ஸில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி எலிவேஷனை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வீட்டோட இன்டீரியர் ஒர்க்குங்க பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் வால் கிளம்பி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பராக சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கு சென்டராக நம்மளுக்கு வந்து ஒரு 4 LED லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் நம்மளுக்கு வந்து கிச்சனுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் லைட் கிரே கலரில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்கான, அதாவது அக்னிமுனையில் அமைஞ்சுக்கிற கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு 8க்கு 11 சின்னதாக க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கடப்பாக்கள்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர முறையில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோண்டோடு நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமை 10க்கு 11 சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வால் மட்டும் நமக்கு ஒரு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு கிராஸ் ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா 3 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா PVC வெயிட்லெஸ் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. உள்ள அதே மாதிரி க்ளோசெட், வாஷ் பேசன், ஷவர் பைப், என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொல்லணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துக்கலாம். 2 பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோண்டோடே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு 8க்கு 8 சின்னதாக கிட்ஸ் பெட்ரூமும் ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால்லே நம்மளுக்கு சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங், அதாவது ட்ரே டிசைனில் நம்மளுக்கு வந்து சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கும் இன்னும் அழகாக இருக்குது. நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு விண்டோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு அப்படியே நம்ம வெளியே போய் மேலே நம்ம டெரஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம்.
இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வீரபாண்டி பிரிவுலேருந்து பார்த்தீங்கன்னா சாமநாயக்கம்பாளையம் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட் இருக்குங்க. மற்ற டீட்டெயில்ஸில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறக்க கல், துணி காய போகிறக்க லேங்கல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடு எல்லாத்துக்குமே தெரியும். மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவில் வந்து சாமநாயக்கம்பாளையம் போகிற இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 33 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.